அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த பதிவில் மழை பொழிவதற்கான கிரக சேர்க்கை அமைப்பு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக மழை பொழிவதற்கு 2 கிரகங்களான சுக்கிரன், சந்திரன் முக்கியமான கிரகங்களாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிரனும் சந்திரனும் கோச்சாரத்தில் இணையும் போதோ அல்லது ஒன்றை பார்க்கும்போதோ மழை பொழிவு ஏற்படும். தற்போது இன்று 16/5/2026 அன்று சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து சுக்கிரன் வீடான துலாம் வீட்டை பார்வை செய்கிறார். தற்போது சந்திரன் சுக்கிரன் இணைவு ஏற்பட்டு மழை பொழிவு நிகழ்ந்துள்ளது. அதே போன்று சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலோ அல்லது சுக்கிரன் வீட்டை பார்வை செய்யும் போதோ அல்லது சுக்கிரனுடன் சந்திரன் இணையும் பொழுதோ மழை கண்டிப்பாக பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சந்திரனும் சுக்கிரனும் வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள். அதில் சந்திரன் மிக அதிவேகமாக நகர்ந்து பலனை தரக்கூடிய கிரகம். சந்திரன் சுக்கிரன் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுதோ அல்லது சுக்கிரன் வீட்டை பார்வை செய்யும் பொழுதோ அல்லது சுக்கிரன் சாரத்தில் அமரும் பொழுதோ அல்லது சுக்கிரனுடன் இணையும் பொழுதோ மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கோச்சார ரீதியாக சந்திரன் சுக்கிரன் இணையும் பொழுது கண்டிப்பாக மழை பொழிவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இவ்வாறாக சந்திரன் சுக்கிரன் வீடான ரிஷபம் சுக்கிரன் வீட்டுடன் தொடர்பு ஏற்படும் பொழுதும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களுடன் தொடர்பு ஏற்படும் பொழுதும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போன்று சுக்கிரன் சந்திரனினுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களை அமரும் பொழுதும் கோச்சாரத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று சுக்கிரன் சந்திரனோட வீடான கடக ராசி மண்டலத்தில் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுதும் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. ஆடி மாதத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடக ராசியில் சஞ்சாரிக்கும் போதும் சுக்கிரன் தொடர்பு ஏற்படும் பொழுதெல்லாம் கனமழையும் ஏற்படும். சுக்கிரன் மிதுன மண்டலத்தில் அமர்ந்துள்ளார். இன்னும் 30 நாட்கள் கழித்து கடக மண்டலத்தில் செல்லும்போது, அதாவது ஆனி மாதம் கடக மண்டலத்தில் சுக்கிரன் சஞ்சாரிக்கும் போது கோச்சாரத்தில் சந்திரனுடன் தொடர்பு ஏற்படும் போதெல்லாம் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நன்றி.